ஸ்கூலு, காலேஜெல்லாம் ரீஓப்பன் ஆனதுலேருந்து கொஞ்சம் பிஸி ஆச்சு. என்னால் வீடியோ எடுக்கவும் முடியல, எடிட் பண்ணி போடவும் முடியல. சந்தைக்கு தான் போயிருந்தேன். சந்தையிலே வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், அதையும் மறந்துட்டேன். இந்த புடலங்காய், கொத்தவரங்காய், அவரைக்காய், அப்புறம் முட்டைகோஸு, பீட்ரூட் எல்லாமே 20 ரூபான்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக உழவர் சந்தையில் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப டைம் இல்லாத மாதிரி வேகமாக ஓடுற மாதிரி இருக்கிறதுனால நான் யூடியூப்பில் கொஞ்சம் லேக் ஆகிட்டேன்னு எனக்கே தெரியுது. அது ஈடுகட்ட தான் ஒரு வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், அதையும் மறந்துட்டேன். அப்புறம் இந்த தக்காளி 2 கிலோ 30 ரூபா. உங்கள் ஊர் சந்தையிலலாம் எவ்வளோன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கொழிஞ்சி பழம் அப்படின்னு இருக்குது, இது ஆரஞ்சு பழம் மாதிரியே இருக்கும். அது ஒன்று 15 ரூபா. தூரம் அடம் பிடிச்சான்னு ஒன்று மட்டும் வாங்கியாச்சு. அப்புறம் பப்பாளி பழம் 10 ரூபா. கத்திரிக்காய், அந்த பச்சை கத்திரிக்காய் டேஸ்ட்டாக இருக்கும். அது 1/4 கிலோவுக்கு மேலே இருந்தது, 20 ரூபா கொடுத்தாங்க. தட்டைப்பயிர் 30 ரூபா. இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்த்து கட்டி கொடுப்பாங்க. இது எல்லாமே சேர்த்தே 10 ரூபா தான். அப்பப்போ சட்னிக்கு வச்சுக்கலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன். கேரட் 30 ரூபா. உங்கள் ஊர் கடைங்களெல்லாம், உங்கள் ஊர் சந்தைங்கள்லாம் இதெல்லாம் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.